ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இந்த வீடியோவில் கலைநெக்ஸில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூலை பற்றின டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அந்த டூலோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா P0F இதுதான். சரி, இந்த டூலை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வியூ வந்து நான் ஜூமில் வச்சுக்கிறேன், இப்போ தான் கமெண்ட்ஸ் கொஞ்சம் தெளிவாக தெரியும். சரி, இந்த டூலோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேம் நெட்வொர்க்கில் இருக்கிற மற்ற டிவைசஸில் அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். அதாவது நம்ம ஒயர்ஷார்க்கில் என்ன பண்ணோம், அவங்களோட ரெக்வஸ்ட்டில் எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இந்த டூலும். இந்த டூலில் என்னென்னா, நம்ம ப்ரௌசரில் என்னென்ன ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நான் ஒரே சேம் நெட்வொர்க்காக இருக்கணும், அதுவும் இல்லாமல் சேம் இன்டர்ஃபேஸாக இருக்கணும். சேம் இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் வந்து உங்களுக்கு ஒய்ஃபையா ஈத்தர்நெட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு புரியுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா விண்டோஸில் நெட்வொர்க்கில் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் பிசிலேருந்து எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்ட்டு. லோக்கல் ஏரியா ஒன்று, ஒயர்லெஸ் ஒன்று. இந்த விஎம்வேர் வந்து அது இன்ஸ்டால் ஆகிறப்ப அந்த டிரைவர் அந்த அடாப்டர் இன்ஸ்டால் ஆகுறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக தான் வந்து நம்ம நெட் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதில் தான் போய் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்மளோட டிஎன்எஸ் அட்ரஸை மாற்றுறதோ இல்லாட்டி ஐபி அட்ரஸை செட் பண்ணுறதோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாம் அசைன் ஆகிருக்கும். இதுதான். இதே மாதிரி சேம் இன்டர்ஃபேஸில் இருக்கிற எல்லா டிவைசஸோட இது டிசிபி எல்லாத்தையும் நம்ம ட்ரேஸ் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்ப்போம். P0F. சரி, அதில் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்குவோம். இந்த ஸ்மால் ஐ எதுக்குன்னா, நம்ம டார்கெட் பண்ணுற இன்டர்ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணால் இது வந்து ஃபைல் வந்து எங்கே சேவ் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி. இது வந்து லிசன் பண்ணி வைக்கிறது. இந்த வேர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரொமிஸ்கியூஸ். இந்த வேர்டு வந்து நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர்ஷார்க் டூலில் இருக்குது இந்த வார்த்தை. இது வந்து செட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வேணால் ஒயர்ஷார்க் வீடியோ போய் பாருங்கள், அதில் இதே வார்த்தை நான் சொல்லியிருப்பேன். ஸோ சேம் தான், ஒயர்ஷார்க் மாதிரியே இந்த டூலும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். ஒயர்ஷார்க் மாதிரியே தான், அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுறது. இது வந்து லிஸ்ட் பண்ணுறது, என்னென்ன இன்டர்ஃபேஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரி, இப்போ PO கிடையாது, P0. அதில் நம்ம ஹைஃபன் போட்டு எல் கொடுப்போம், கேபிட்டல் எல். இந்த கேபிட்டல் எல் அப்படிங்கிறது என்னென்னா, என்ன இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ நம்மளோட பிசியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஈத்தர்நெட், ETH0 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஈத்தர்நெட். இதுவே உங்களுக்கு ஒய்ஃபை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா WLAN 0 அப்படின்னு இருக்கும். ஒருவேளை உங்கள் கலைநெக்ஸு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி அதோட இன்டர்ஃபேஸ் அப்படி காட்டும். அடுத்தது USB, அப்புறம் இன்னும் சில இன்டர்ஃபேஸ்லாம் லினக்ஸுக்குன்னே உரியது, அதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. USB 1, 2 இதெல்லாமே காட்டும். சரி, அடுத்தது P0F. இதில் நம்மளோட அடுத்த கமாண்ட் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஐ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஐனா என்ன, இன்டர்ஃபேஸ். சரிங்களா, இன்டர்ஃபேஸை மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன இன்டர்ஃபேஸில் இருக்கிறத நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குது. சரி, அதுதான் அதோட ஆர்குமெண்ட்டை. இப்போ நம்ம என்ன இன்டர்ஃபேஸை நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஈத்தர்நெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ என்னோடய லினக்ஸ் வந்து விஎம்ஆரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அது வந்து ஈத்தர்நெட்டுக்கு தான் கணக்காக எடுத்துக்கும். அதான் நெட் வந்து வெளியில் ஹோஸ்ட் வந்து நான் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன், உள்ளே வந்து எனக்கு விஎம்ஆரில் ஓடிருக்கேன், நேட்டில் இருக்கும். அது வந்து ஈத்தர்நெட் மாதிரி தான் இருக்கும். சரி, அதனால் வந்து எனக்கு ஈத்தர்நெட் அப்படின்ட்டு இன்டர்ஃபேஸ் காமிச்சிருக்கு. ஒய்ஃபைல வந்து இதில் டிடெக்ட் ஆகாது விஎம்ஆரில். ஸோ ஒய்ஃபை வந்து எனக்கு ஒய்ஃபை அடாப்டர் காட்டாது. ஒருவேளை நீங்கள் ஒய்ஃபைல வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒய்ஃபை அடாப்டரை போட்டு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை அடாப்டர் காட்டும். சரிங்களா, அது வந்து உங்களுக்கு உங்களோட விஷ் தான், எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
0. இது வந்து ஈத்தர்நெட்டு. ஓகேவா, இதை நான் போட்டேன். அடுத்தது என்ன ஆர்குமெண்ட் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா -p அப்படின்னு கொடுக்குறோம். put the listening interface in promiscuous mode. சரிங்களா, இது வந்து அதை ரவுட் பண்ணுறதுக்கு. ஸோ -p கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். கொடுத்தனே வந்து உங்களுக்கு இப்போ எல்லாமே லோட் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களோட சேம் இன்டர்ஃபேஸ் கார்டு, அதாவது இதே மாதிரி ஈத்தர்நெட்டில் உங்கள் பிசியோட எத்தனை பிசியை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லோரும் எதை செக் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ட்ரேஸ் ஆகும். அதாவது இந்த டூல் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூல் மூலமாக ஒரு டிசிபி பேக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த டிசிபி பேக்கெட் வந்து நீங்கள் என்ன இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஈத்தர்நெட்டு வந்து இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணிங்கன்னா ஈத்தர்நெட் வழியாகவே உங்களுக்கு ஒரு டிசிபி பேக்கெட்டை சென்ட் பண்ணும். அந்த டிசிபி பேக்கெட் வந்து இன்னும் அதே மாதிரி எத்தனை இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கோ அது எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே படம் போட்டு காட்டும். அவ்வளோதான். சரி, நான் இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்கிட்ட இந்த ஒரே ஒரு லினக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் உங்களோட நெட்வொர்க்கில் மற்ற டிவைஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இப்படி ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் ஆகட்டும். இப்போ நான் என்னோட இந்த ப்ரௌசரில் என்ன பண்ணுறேன், ஒரு வெப் அட்ரஸ் ஒன்று கொடுக்குறேன். tamilbotnet.com. இப்போ கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ரௌசர் லோட் ஆகிறப்ப இங்கே வந்து எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்து ஓடட்டும். சரி, சைட் ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. சரி, இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது. எனக்கும் இங்கே ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக ஓடி முடிக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம இங்கே லோட் ஆகியிருக்கிறத பார்ப்போம். இது வந்து கிளைண்ட், இது வந்து நம்மளோட ஐபி லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிறது. இது வந்து லிங்க் வந்து எது மூலமாக போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈத்தர்நெட் ஆர் மோடம். ஓகேவா, இது வந்து RA-MTU. இதோட எக்ஸ்பென்ஷன்லாம் நீங்கள் அப்புறமேட் கூகுளில் பார்த்துக்கோங்க. இது வந்து கிளைண்ட் நம்மளோடது. நம்மளோட ஓஎஸ் என்ன பேஸ்டு ஓஎஸ் அப்படிங்கிறது அதுவே டிடெக்ட் பண்ணும். இது வந்து ஓஎஸ் ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூல் யூஸ் பண்ணுறதோட நேம் வந்து, அதாவது வந்து லினக்ஸ். சரிங்களா, லினக்ஸ் வெர்ஷன். இது வந்து டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு காட்டுது. டிஸ்டன்ஸ் வந்து 0 இருக்குது. இது வந்து நெட்வொர்க் டோபாலஜியில் ஒரு பிசிக்கும் இன்னொரு பிசிக்கும் இருக்கிறப்ப இந்த நெட்வொர்க்கில் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் போயிட்டு வரப்போ நடுவில் எத்தனை ஹோஸ்ட் இருக்குது அதோட டிஸ்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுறது. அது டிஸ்டன்ஸ் வந்து எதுவுமே இல்லை, ஏன்னா என்னோடய பிசிலேருந்து தான் நான் செக் பண்ணுறேன். அதனால் டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்குது. பேராமீட்டர்ஸ் ஒன்றும் இல்லை, 0. இது வந்து ரா சிக்னேச்சர். இந்த ரா சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து சர்வர் வந்து நம்மளுக்கு தர சிக்னேச்சர். அடுத்தது அதே தான் லோட் ஆகிருக்கு. இது வந்து அப் டைம் நம்ம கொடுக்குறப்ப, அந்த ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப அந்த டிவைஸ் அப்பில் இருந்துச்சா என்ன அப்படின்ட்டு. அடுத்தது இதில் HTTP பேக்கெட்ஸ்லாம் சென்ட் ஆகியிருக்கும், அதை பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். இது கிளைண்ட்டு. ஆப் வந்து ஃபயர்ஃபாக்ஸ். அதாவது இதில் கலினக்ஸில் இருக்க ஐஸ்வெல் ப்ரௌசர் வந்து ஃபயர்ஃபாக்ஸோட இனத்தை சேர்ந்தது தான். அதுலேருந்து டெவலப் பண்ண ஓப்பன் சோர்ஸ் தான். இது வந்து லாங்குவேஜ் என்னது, இங்கிலீஷு. ரா சிக்னேச்சர், ஹோஸ்ட், யூசர் ஏஜென்ட். இந்த யூசர் ஏஜென்ட்லாம் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன முறை வந்து நம்மளோட டிவைஸை பற்றின இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதாவது ஓஎஸ் எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து நம்மளோட ப்ரௌசரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணால் சைட்டோட அது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே HTTP ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்குது. சர்வர் இங்கே இருக்குது. சர்வர் ஆப் வந்து அப்பாச்சி. லாங்குவேஜ் என்னென்னு அதுக்கு தெரியல. சரி, நம்ம இப்போ பிங் பண்ணி பார்க்கலாம் அதே சைட்டை. பிங் www.tamilbotnet.com. பார்த்தீங்கன்னா இந்த tamilbotnet.com-ஓட ஐபி அட்ரஸ் இது வந்து 100. இப்போ 100ல் எங்கே ஏதாவது HTTP ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சர்வரோட ஐபி இருக்குது. இந்த ஐபியும்
கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். tamilbotnet.com பிங் பண்ணப்போ என்ன ஐபி கிடச்சிச்சோ அந்த ஐபியும் இந்த ஐபியும் சேமாக இருக்கும். அதாவது இதுவும் வந்து வைரஸாக மாதிரியே தான், அதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னென்னா நெட்வொர்க்கில் நம்ம சேம் நெட்வொர்க்கில் இருக்கவங்களோட மற்ற பிசி வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வைரஸாக வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். என்னை பொறுத்தவரையும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஜிஓயாக இருக்குது, இது டெர்மினலாக இருக்குது. வைரஸாக இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூலை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மட்டும் இல்லாமல் இது வந்து சேம் இன்டர்ஃபேஸாக இருக்கிறதுல மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். அதனால் சேம் இன்டர்ஃபேஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.